ஹாய் மை ஃபேமிலி, இன்றைக்கி காரசாரமான மக்ருனி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். சுடுதண்ணி நல்லா கொதிக்க வைங்க. அதில் கொஞ்சோண்டு உப்பு, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நம்ம எடுத்து வச்ச மக்ருனியை போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு நார்மல் வாட்டரில் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 பெரிய வெங்காயம், அது நல்லா வதங்கணும். ஒரு தக்காளி, அதுவும் நல்லா வதங்கணுன்னு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டு தட்டி போடலாம். இல்லை வெறும் பூண்டை கூட மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு 1.5 ஸ்பூன் நீங்கள் தனி மிளகாய் தூள் இல்லை காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் அந்த பச்சை மாதம் போகிறாங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா சுண்டி வந்தோடனே வேணா ஒரு முட்டை உடச்சி ஊற்றுங்க. முட்டை வேண்டாம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம மக்ருனியை போட்டுடலாம். நீங்கள் முட்டை போட்டிங்கன்னா நிஜமாகவே சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.